வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பொரி உருண்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள், நான் வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். சரிங்களா? வெல்லம் எடுத்துகிட்டு அதை நல்லா உதிர்த்து எடுத்துகிட்டு ஒரு பேனில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டவ் மேலே வச்சாச்சு. 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா பாகுபதம் வர அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் அதாவது வெல்லம் எல்லாமே நம்ம கரைஞ்சி வந்துட்டுருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம ஒரு பிளேட்டில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சு பார்க்கணும். அதாவது நம்ம பொரியெல்லாம் போட்டு உருண்டைங்களாம் உருட்ட போகிறோம் இல்லையா, அதனால் அந்த பதம் வர அளவுக்கு நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். வெல்லத்தை தண்ணியில் போட்டு இந்த மாதிரி பிடிக்க வரணும். அதாவது சாக்லேட் மாதிரி பிடிக்க வரணும். ரொம்பவும் விட்டுடாதீங்க, அந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா வராது. ஸோ இந்த அளவுக்கு போதும். பாருங்கள், சாக்லேட் மாதிரி பிடிக்க வருது பாருங்கள். இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நான் ஃப்ரெஷ்ஷான அதாவது பொரி நமுத்து போகாமல் இருக்கிற பொரியாக வாங்கிக்கோங்க இது செய்கிறதுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான பொரிகளை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். பொரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரே கையில் பண்ணுறதுனால கேமரா அங்கிட்டும் இங்கிட்டும் நகருது. இப்போ பாருங்கள், பொரி எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சூட்டு பதத்தோடு நம்ம பொரிகளை பிடிச்சு எடுத்துக்கணும். அது உருண்டைகளாக லட்டு போல் பிடிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், சூடாக இருக்குது. நான் பொறுமையாக பண்ணுங்கள், கையெல்லாம் சுட்டுக்காமல் பொறுமையாக பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட் தான். அதாவது இந்த லட்டு கண்டிப்பாக பொரி லட்டு சொல்லுவாங்க, பொரி உருண்டை சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை உருட்டி எடுத்துக்க போகிறோம். சூடாக இருக்குது, பார்த்து உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதே போல் உருண்டைங்களாக உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்ம லட்டு போல் உருண்டைங்களாக உருட்டி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.